யார் யாரெல்லாம் நார்செட் 8க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ, நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாம் நார்செட் 8 எய்ம்ஸ்க்கான எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு ஒரு குட் நியூஸு. ஆல்ரெடி 1800 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 1800 வேக்கன்சிஸ்ங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லம்சம், அதாவது அதிகமான வேக்கன்சிஸ். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரவே வராது. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய டைலூஷன் ஆகும். நிறைய வேக்கன்சிஸ் இருக்கப்போ மார்க்ஸோட அந்த ரேஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த எக்ஸாம் வந்தாலும், அதுவும் இந்த ஏஜெல்லாம் முடிய போகிற தருவாயில் இருக்கிறவங்க, ஏஜ் எனக்கு வந்து முடிய போகுது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வர்ற எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் ஆகிடும். ஆனால் அதுக்கு தந்தாலும் நீங்கள் ப்ரிப்பரேஷனும் பண்ணணும். ஸோ ஹார்ட் ஒர்க் போட்டு நீங்கள் தொடர்ந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம். இன்னொரு விஷயம், தொடர்ந்து எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதுக்கு தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஸோ தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் பண்ணால் தான் நீங்கள் அப்டேட் ஆக முடியும். படித்ததையே திரும்ப 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 படிச்சுட்டு போய் எழுதுனீங்கன்னா அதே மார்க் தான் வரும், சக்ஸஸ் ஆக முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு நார்செட் 8ல் அப்ளை பண்ணவங்களுக்கு இன்னும் ஒரு குட் நியூஸ் என்னென்னா, வேக்கன்சிஸை மறுபடியும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 400 வேக்கன்சிஸ் வந்து எய்ம்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு. ஆக்சுவலி அது வந்து நம்ம எதிர்பார்த்தது நார்செட் 9க்கு தான். ஏன்னா அடுத்த நார்செட் 9ல் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து 400 வேக்கன்சிஸை வந்து அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டில் காட்டலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் இந்த ரெக்ரூட்மெண்ட்லேயே உங்களுக்கு வந்து அந்த வேக்கன்சிஸை வந்து காட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 400 சில்லற வேக்கன்சிஸ் பக்கத்தில் இதில் வந்து அப்டேட் ஆகிருக்கு டோட்டலாக. ஸோ எங்கெங்கே இருந்தெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். இது என்னென்னு பாருங்கள். இன் கண்டினியூஷன் ஆஃப் த அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் 34/2025 24/2/2025 ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் த ஆன்லைன் சிபிடி எக்ஸாம் நார்செட் 8க்கானது following vacancies has been ordered in the addition to the published vacancies in respect of the aims as per the following details. ஸோ இந்த வேக்கன்சிஸை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது நியூ டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் டோட்டலாக ஃபீமேலுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து 326. தட் மீன்ஸ் என்னென்னா ஹேஸ் பீன் ஆர்டர்ட் இன் டு த அடிஷன். ஸோ ஏற்கனவே இருக்கிற வேக்கன்சிஸோடு சேர்த்து இந்த வேக்கன்சிஸையும் அடிஷனாக சேர்த்துருக்காங்க அடிஷ்னலாக. ஸோ ஃபீமேலுக்கு வந்து 326, மேலுக்கு வந்து 80. அதுவே வந்து பிடபிள்யூடி, ஸோ அவங்களுக்கு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருந்தால் 13, மேலில் வந்து ஒரு 4 வேக்கன்சிஸும், டோட்டலாக 423 ஒன்லி இந்த எய்ம்ஸு. ராய்ப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வேக்கன்சிஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. போபாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வேக்கன்சிஸ், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 443 ப்ளஸ் 451 வேக்கன்சிஸ், 450 வேக்கன்சிஸ் பக்கத்தில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சிஸு அடுத்த வருஷம்லாம் எவ்வளோ வேக்கன்சிஸ் வரும்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு 1000-1500 வேக்கன்சிஸ் வரும். பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றப்போ மிஸ் பண்ணாமல் கேட்ச் பண்ணி உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படியே இருக்காதீங்க. ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த நம்பர் ஆஃப் போஸ்ட் டென்டேட்டிவ், ஸோ இது வந்து எல்லா ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ்லையும் கொடுக்குறது தான். டென்டேட்டிவ் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம், இதெல்லாம் வந்து கொடுக்குறது தான். அஸ் பர் த டிசிஷன் ஆஃப் மீட்டிங் சிஐபி ஹெல்ட் இந்த 27. ஸோ இதெல்லாம் 80/20 ரிசர்வேஷன் இருக்குது. மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதுதான் சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏற்கனவே 1800, இதில் வந்து ஒரு 450. ஸோ கிட்டத்தட்ட 1250 வேக்கன்சிஸ் வந்து நமக்கு வந்து 2250 வேக்கன்சிஸ் வந்து நமக்கு வந்து இந்த நார்செட் 8ல் வந்து வந்திருக்குது. ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது, ஒரு 4-5 நாள் தான் இருக்குது. ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏற்கனவே படித்ததை கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணிட்டு போய் எழுதுங்க. கான்ஃபிடெண்ட்டாக எழுதுங்க. நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம், நமக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு போங்க. கடைசி டைமில் எல்லாம் படிக்காதீங்க. ஓகே, ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்காதீங்க. இப்போலேருந்து ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு மொதல் நாள் வரைக்கும் படிங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு உங்களுக்கு மோட்டிவேஷனல் வீடியோ போடுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.